60 வயது இளைஞரின் சாகசம். சிங்கம்புணரியில் 1700 கிலோ எடையுள்ள டாடா எஸ் வாகனத்தை தனது தாடி முடியில் கட்டி 510 மீட்டர் தூரத்தை 15 நிமிடத்தில் இழுத்து சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சி. தாடை முடியில் கட்டி இழுத்த 60 வயது இளைஞரின் சாகசத்தை கண்டு வியப்பில் ஆழ்ந்த மக்கள். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 1700 கிலோ எடையுள்ள டாடா எஸ் வாகனத்தை தனது தாடியினால் 510 மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். சோழன் உலக சாதனை முயற்சிக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 60 வயதான இளைஞர் செல்லையா திருசெல்வம். இவருடைய தாடையில் உள்ள முடியில் கயிற்றை கட்டி அந்த கயிற்றை 1700 கிலோ எடையுள்ள டாடா எஸ் வாகனத்தில் கட்டப்பட்டு சிங்கம்புணரி கிருங்காக்கோட்டை விளக்கு சாலையிலிருந்து தாடியினால் டாடா எஸ் வாகனத்தை இழுத்து தனது 5வது உலக சாதனை முயற்சி சாகசத்தை துவங்கினார். அங்கிருந்து டாடா எஸ் வாகனத்தை காரைக்குடி சாலை வழியாக 510 மீட்டர் தூரத்தை 15 நிமிடத்தில் இழுத்து பேருந்து நிலையத்தை வந்தடைந்தார். 60 வயதான இளைஞரின் இந்த சாகசத்தை கண்டு பொதுமக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். சாலையில் செல்பவர்கள் இதனை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். தொடர்ந்து 60 வயது இளைஞரின் இந்த சாதனையை போற்றி சோழன் உலக சாதனை சான்றிதழ், பதக்கம், நினைவு கேடயம், அடையாள அட்டை போன்றவை வழங்கி கௌரவித்தது. அவர்களை மனமான பாடலை தெரிவிக்கின்றோம். வித்தியாசமான சாதனை இதுவரைக்கும் யாருமே இது மாதிரி செஞ்சது கிடையாது. 5000 பேருக்கு 5வது முறை நம்ம ஊர் மண்ணில் காலம் வச்சிருக்காங்க. ரொம்ப வெற்றிகரமா இந்த சாதனையை நடத்தி முடிச்சிட்டு இருக்காங்க, நடத்தி முடிக்க போறாங்க. இன்னும் சிறு வழித்துறைகள் 300 மீட்டர் காட்ட உள்ளார் என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட ஐயா அதனை தொடர்ந்து 3 நபர்களையும் தன்னுடைய தாடியினால சும்மாலேயே தாடியினால இழுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம ஐயா தாடியினால இழுத்துட்டு போறாங்க. அவருக்கு அடமாத வாழ்த்துக்களையும் ஊக்குவிக்கும் வகையில 510 மீட்டர் தொலைவில் தாடியால் 1700 இடையுள்ள டாடா ஏஸை இழுக்கும் சாதனையில் 400 மீட்டர் வெற்றிகரமாக ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளை
பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு கிராம மற்றும் நகர்ப்புற மக்களின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஐயாவின் ஊக்குவிக்கும் வகையில் இன்னும் மென்மேலும் பல நிகழ்ச்சிகள் இருக்கும் காரணத்தினால் அனைத்து நகர்ப்புற மக்களும் வருகை தந்த விழாவினை ஐயா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்க ஒருமுறை நமது நகர்ப்புற மக்கள் அனைவரும் தனது கரகோஷம் தெரிவித்து ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வைப்போம். அவர்களையும் மற்றும் டாக்டர் வி முருகேசன் அவர்களையும் மற்றும் டாக்டர் ராஜ்குமார் சார் அவர்களையும் மற்றும் அருள்மணி நாகராஜ் சார் அவர்களையும் திருமாறன் சார் அவர்களையும் சாதனைக்கு மணிமகுடம் சூட்டும் முகமாக தற்போது அவரை அங்கீகரிக்கும் தருணம். அவருக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ், பதக்கம், நினைவு கேடயம், அடையாள அட்டை போன்றவை இங்கு வழங்கப்படும் தருணம் இது. முதலாவதாக பதக்கத்தை கிராமத்தின் தந்தை உயர் திரு ராம அருணகிரி எக்ஸ்-எம்எல்ஏ அவர்கள் தற்போது மற்றும் குகன் ஜி அவர்களையும் இணைந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே. தெரியல நடுவாங்க. வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் நீலமேகம் நிமலன், நிறுவனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இன்றைய நாள் சிங்கம்புனீரில் வைத்து இலங்கையின் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 60 வயதான உழவர், அதாவது சாதிக்க வயது ஒரு தடையில்லை என்பதை நிரூபிக்கும் முகமாக 1550 கிலோ எடை கொண்ட டாடா ஏசி ஊர்தியில் ஓட்டுநர், அறிவிப்பாளர் மற்றும் இருவர் என 1700 கிலோ எடை கொண்ட அந்த ஊர்தியை தனது தாடியினால் 510 மீட்டர் தூரம் இழுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முயற்சியை செய்துள்ளார். அவருடைய முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இவர் இந்த உலக சாதனையை செய்வதற்காகவே இலங்கையின் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். வேற ஏதாவது புதிய சாதனைகள் எதுவும் பண்ணியிருக்காங்க? இதற்கு முன்னால் 4 உலக சாதனை நிகழ்வுகள் இதே போல் தலைமுடி மற்றும் தாடியினால் இழுத்து உலக சாதனைகளை இலங்கையில் வைத்து நடத்தியுள்ளார். இந்த சாதனை இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி நடந்திருக்கு? இதற்கு முன்னர் வேறு யாருமே இந்த வயதை ஒப்பிட்டவர்கள் யாரும் 60 வயதில் இப்படியான உலக சாதனைகளை யாரும் இதுவரை நிகழ்த்தியதில்லை. அதுவும் 510 மீட்டர் தூரம் இதுவரை யாரும் இழுத்ததில்லை. அதில் உலகத்தில் முதல் முறையாக 1700 கிலோ எடையை தனது தாடியினால் 510 மீட்டர் இழுத்ததன் மூலம் புதிய சோழன் உலக சாதனை இவர் படைக்கிறார். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு என்ன சொல்ல? ஐயா அவர்களுடைய கருத்து, அதாவது சாதிப்பதற்கு வயது ஒரு தடை அல்ல, சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் போதுமானது. தொடர்ந்து நாம் உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தன்னம்பிக்கை இலகுவாக வளரும். அதே நேரம் எதையும் சாதிக்கலாம் முயற்சி செய்தால் என்பதை அனைவருக்குமே நிரூபிக்கும் முகமாக தான் இந்த உலக சாதனை நிகழ்வை நடத்தி இருக்கிறார்.